இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? என் சாட்ல. ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆனிவர்சரி எடிட் எப்படி ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஸோ எடிட் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ டேரெக்டாக இதை எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் இதை பர்த்டே கூட எடிட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோக்கு போய்ட்டு இந்த மாதிரி பிளாங்கை செலக்ட் பண்ணி பிளாக் கலர் வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வந்துட்டு 4:5 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு அந்த கேலண்டர் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கீழே பாருங்கள் ரோபோட்டோ மீடியம்னு இருக்கும். ஸோ இது உங்கள் இன்ஷாட்டில் நார்மலாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து வீக் டேஸ் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். சண்டே, மண்டே, டியூஸ்டே இருக்குல்ல. ஸோ அதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இதில் வந்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஃபாண்ட் பேக்கில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அந்த ஹார்ட் ஃபாண்ட் மட்டும் தான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெட்டீரியல் எல்லாமே ஃபாண்ட்லேருந்து மெட்டீரியல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ கீழே பாருங்கள். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு தெரியுதா? கேப் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ பாயிண்ட் வேல்யூ பாருங்கள். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது கொண்டு வந்து மேலே கொண்டு போய் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து மந்தோட நேம் அடுத்தது வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்து ப்ரூனெல்லாங்கிற ஒரு ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு நான் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன், அதனால் இந்த ஃபாண்ட்டு நான் வந்துட்டு கொடுக்கல. ஸோ உங்கள்கிட்ட எந்த ஃபாண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா நார்மலாக இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து வந்து நம்பர்ஸு. ஸோ டேட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கேலண்டரில் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட் வந்து எந்த இதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ மே மந்த் வந்துட்டு வெட்னஸ்டேயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் நான் வெட்னஸ்டே வச்சுக்கிறேன். இப்போ வந்து இன்னும் வந்துட்டு எனக்கு அந்த கேப் தேவைப்படுறங்காட்டி இன்னொரு ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே அந்த லெட்டருக்கு நடுவில் இருக்க கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? தெரியுதா? ஸோ இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மேலே இருக்க வீக் டேஸ் அந்த லெட்டர்ஸை விட நம்பர் வந்து லைட்டாக சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அதுக்கு அடுத்ததுலேருந்து நீங்கள் அடுத்த லைனில் அடுத்த நம்பர்ஸ் வரும்ல, கேலண்டரில் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆனால் எல்லாமே ஒரே ஆர்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்துட்டு எடிட்டுக்கு போயிட்டு இந்த வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த 10, 11க்கு நடுவில் இருக்க கேப் இன்க்ரீஸ் ஆகும். அப்போவும் கரெக்டாக இதாகாது. அப்போ வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸுக்கு நடுவில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 10க்கு 11க்கு நடுவில் நீங்கள் ஸ்பேஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே வரும். இல்லைனா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு மே 2024 கேலண்டர் பிளாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ளெயினாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நீட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்களே எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மந்த்துக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதை நான் டேரெக்டாகவே போட்டுவிட்டேன். ஏன்னா இல்லைனா நான் பிஎன்ஜியாக அப்படியே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதை நான் வீடியோவே ஆட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? இப்போ வீடியோ போய்ட்டு பேக்ரவுண்டுக்கு வந்து எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இமேஜ் வந்துட்டு நான் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. மியூசிக் போய்ட்டு மை மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா சாங்ஸுமே வரும். இல்லைனா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் வீடியோவில் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க சாங் வந்துட்டு MP3 ஆடியோவாக நான் வந்துட்டு கொடுத்துருப்பேன். மெட்டீரியல் லிங்க்கில் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து டியூரேஷன் போய்ட்டு 30 செகண்ட்ஸ் கொடுத்துட்டேன். பென்சில் ஐக்கான் செலக்ட் பண்ணி இப்போ ஒப்பாசிட்டி போய்க்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்துட்டு நான் தனியாக வந்துட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணி நான் வந்து மறுபடியும் கடைசியில் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வந்து இந்த ரெயின் ட்ராப் எஃபெக்ட் வந்து ப்ரிவியூவில் இருக்கும்ல, நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஆட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபோட்டோவை தனியாக வந்துட்டு சேம் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஃபோட்டோவில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளால் மறுபடியும் வேறு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோன்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் அது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பிப்புக்கு போய்ட்டு நான் வந்துட்டு அடுத்த இன்னொரு ஃபோட்டோ என்ன வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல அந்த கேலண்டர் இமேஜ், ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சர்க்கிள் பேக்ரவுண்ட் 3 பேக்ரவுண்ட் தரேன். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா?
3 சர்க்கிள் ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன். இது பாருங்கள் 3 ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, அந்த 3 ஃப்ரேமை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சாரி, இது வந்துட்டு நான் வந்து ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால் நான் டேரெக்டாக அதிலேருந்து கொடுத்துருப்பேன். அது க்ளோ எஃபெக்டோடு உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இது வந்து அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சர்க்கிள் வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும், அதுக்காக நல்லா பிரைட்டாக தெரியும், அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இதையும் நான் வீடியோ என்வரில் கொடுத்துட்டு இப்போ இமேஜை வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு எடிட்டில் போயிட்டு அதனோட வேல்யூ வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த பார்டர் வருது பாருங்கள், அதுதான். நீங்கள் கலர் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஹாப்பி ஆனிவர்சரின்னு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். லெட்டர்ஸ்க்கு நடுவில் கேப் இருந்ததுன்னா அது ஃபுல்லாமே குறைச்சிடுங்க, 0 கொண்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்ட்டும் சரி, இதுக்கு அடுத்து கொடுத்துருக்க ஃபாண்ட்டும் சரி, ரெண்டுமே வந்துட்டு நான் வந்து ஃபாண்ட் பேக்கில் கொடுத்துருப்பேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். ஃபாண்ட் பேக்குன்னு இருக்கும். அடுத்து பாருங்கள், ஹார்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் வந்துட்டு அந்த ஹார்ட் ஃபாண்ட் தனியாக இருக்கும், மர்சி ஹார்ட் டூடுவல்னு. ஸோ அதனோட ஃபாண்ட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், அதுக்கு என்ன நான் கொடுத்துருக்க அந்த ஹார்ட் என்ன பண்ணோன்னா ஸ்மால் ஜே இருக்குல்ல, அந்த ஸ்மால் ஜே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்மால் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட் வந்துடும். இதில் வந்துட்டு நீங்கள் கலர்ஸ் வந்துட்டு வேறு கலர்ஸ் கொடுக்குறனா கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த பேபி பிங்க் கலர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது ஆப்ஷனல் தான், நான் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிறவங்களுக்காக ஆட் பண்ணேன். ஸோ க்ளோவும் போய்ட்டு நீங்கள் என்ன கலர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்களோ அதே கலருக்கு வந்துட்டு க்ளோ எஃபெக்ட்டும் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதையும் வீடியோ என்வரில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு லைட்டாக மேலே கொண்டு போயிருப்பேன். ஸோ நீங்கள் பண்ணாதது உங்கள் இஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த பாண்டா மாதிரி இருக்குல்ல, இந்த இமேஜ் நான் கொடுத்துட்றேன். பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்து கரெக்டாக நான் வந்துட்டு இமேஜ் மேலே வந்துட்டு உட்கார வச்சுட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் க்யூட்டாக இருக்கணுங்கிறக்காக ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். இதையும் வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த ஹார்ட்டு, இது வந்து அதே ஃபாண்ட்டு ஸ்மால் ஏ யூஸ் பண்ணுங்கள். ரெட் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளோவை ரெட் கலர் கொடுத்துட்டு கரெக்டாக பாருங்கள், என்ன டேட்டோ அந்த டேட் கொடுத்துக்கோங்க. நான் நாளைக்கு டேட்டு வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நாளைக்கு 17. ஸோ 17 கொண்டு போய் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டில் கொடுத்துருங்க, பார்க்குறக்கு இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ இதையும் வீடியோ என்வரில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். இல்லை வேறு எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஓவர்லே வீடியோஸ் இருந்தால் அந்த ஓவர்லே வீடியோ கூட ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கனாவே தெரியும், ட்ரிப்பு, ஃப்ளாஷ் ட்ரிப்பு. ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் ட்ரிப்பில் போயிட்டு வேல்யூ ஃபுல்லாக குறைச்சிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாத்தோட மெட்டீரியல், ஃபாண்ட் ஆகட்டும், எல்லாமே நான் மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானு மறக்காமல் சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்கள், அப்போ தான் வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். ஸோ ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்லுங்கள், என்னோடய வீடியோஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, என் சேனலோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.